இன்னும் காரணங்களால் வேணாம் கொஞ்சம் போட்டு இடம் இல்லாதனால எழுதிட்டு திரும்ப அதை நாங்கள் சொல்லிவிடுவோம். வேண்டாம். சரியா? ரைட். எல்லாம் வந்துட்டீங்க, எல்லாம் வந்துட்டீங்க. இப்ப பாருங்கம்மா, சிம்பிளா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு விளங்கும் அதுல. சரியா? சிம்பிளா யோசிச்சு பாருங்க, விளங்கும். அவன் இப்ப கடன் கொடுக்குறான் சூர்யா. அது தேவையில்ல, உங்களுக்கு டேட் கரெக்ட் பண்றதுக்கு தேவை. அதனால நான் சும்மா சொல்றேன். எப்ப கடன் கொடுக்குறான்? 2022 8ஆம் மாசம் 1ஆம் தேதி. இப்ப பாருங்க, 2022. சரியா? இப்படி போறேன். 2022 8/1. சரியா? எப்ப எங்களோட நிதியாண்டு முடியுது? எப்ப முடியுதுன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. 2025. சரி, 2025 3/31 முடியுது. அப்ப இதுல இடைப்பட்ட டேட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த இடைப்பட்ட நாள் 2022 8ஆம் மாசத்துல இருந்து இது வரைக்கும் எத்தனை மாசம் எத்தனை வருடம் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. 2022 8ஆம் மாசத்துல இருந்து 2023 மாசம் வரைக்கும். அப்ப 2022 8ஆம் மாசம் 1. சரியா? 2023 8ஆம் மாசம் அது வரைக்கும் எத்தனை வருஷம்? ஒரு வருஷம். சரியா? 2023 8ஆம் மாசம் வரைக்கும் ஒரு வருஷம். 2022 8ல இருந்து 2023 8 வரைக்கும் ஒரு வருஷம். சரியா? 2023 8ல இருந்து 2024 8 வரைக்கும் எத்தனை வருஷம்? 2 வருஷம். சரியா? 2024 8 வரைக்கும் எத்தனை வருஷம்? 2 வருஷம். அதுல நினைச்சா 2024 8 வரைக்கும் 2 வருஷம். இப்ப 2024 8ல இருந்து 2025 3/31 தானே முடியுது. அப்ப 2025 8ஆம் மாசத்துல இருந்து 2025 3/31 வரைக்கும் எத்தனை மாதம் இருக்குன்னு சொல்லி கரெக்ட் பண்ணுங்க. அப்ப 2024 8ஆம் மாசம் 1, 8ஆம் மாசம் 1, ஏன்னா 8ஆம் மாசம் 1ஆம் தேதி தான் கொடுக்குறோம். அப்ப 8ஆம் மாசமும் வரும். 8ஆம் மாசம் 1, சரியா? 9ஆம் மாசம் 2, 10 3, 11 4, 12 5, 1. சரியா? 2025 1ஆம் மாசம், 2ஆம் மாசம், 3ஆம் மாசம். பாருங்க, டோட்டலா 8 மாசம். 2 பேரும் மீதி பட்டுருச்சு. அப்ப 8 மாசம். சரியா? இப்ப 8 மாசம் இருக்குது. அப்ப மொத்தமா என்ன? 2 வருடம் தரும் 8 மாதம். அவன் லோன் கொடுத்து 2 வருஷமும் 8 மாசம். விளங்குச்சா? விளங்குனா இப்படி டப்புன்னு போடுங்க. அது தேவையில்லை. நான் அவளுக்கு இதற்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்க தான் ஈஸி. விளங்குனா இப்படி செய்யுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் விளங்கிச்சு. ஆரம்பிக்கு விளங்குச்சா? அக்ஷயா விளங்குச்சா? ஒரு 4-5. ஓகே, சரியா? ஓகே, சரி. ரைட். இப்போ அம்சம் போட திரும்ப அடிச்சு விடுறேன். துருக்கி வைட் போர்டு இல்லாட்டி பிளாக் போர்டுனே கம்ப்ளீட் போர்டு எதையோ வாங்கி போடலாம். ரைட். அப்ப யோசிச்சு பாருங்க, 8 மாசம் 2 வருஷமா 8 மாசம். அது தேவையில்லை. சரியா? அது தேவையில்லை. அவன் நமக்கு ஒரு வருடத்துக்கான வட்டியை தான் நம்ம இதுல பதிய போறோம். ஒரு வருடத்துக்கான கடனுக்கான வட்டி. சரியா? ஒரு வருடத்துக்கான கடனுக்கான வட்டி. சரியா? ஓடி போய் பாருங்க, அவன் எவ்வளவு கடன் கொடுக்குறான்னு சொல்லி. 1000 ரூபாய் கடன் கொடுத்திருக்கான். சரியா? 1000 ரூபாய் கடன் கொடுத்திருக்கான். அப்ப 1000 ரூபாய் கடன் கொடுத்திருக்கான்னு சொன்னா 1000 ரூபாவை கம்பெனி என்ன செய்யணும்? அவனுக்கு திருப்பி கொடுக்கணும். அப்ப அவன் கொடுத்த கடன் நார்மலாவே 2 வருடம் 8 மாதமும் இருக்குது. சரியா? அப்ப அவன் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்கணும். அப்ப அது என்ன கடன்? ஒரு நடைமுறை அல்லா பொறுப்பு. அதை திருப்பி கொடுக்கணும். அப்ப அது ஒரு நடைமுறை அல்லா பொறுப்பு. அது விளைஞ்சா நடைமுறை அல்லா பொறுப்பு தானே. நார்மலா வங்கி கடன் மாதிரி அவன் ஒரு கடன் கொடுத்திருக்கான். அப்ப அதை ஓடி போய் நடைமுறை அல்லா பொறுப்புல போடும். எவ்வளவு கொடுத்திருக்கான்? சரியா? அவன் எவ்வளவு கடன் கொடுத்திருக்கானோ அதை ஓடி போயிட்டு கடன். சரியா? யாரு? சூர்யா. சரியா? சூர்யால கடன் எவ்வளவு? 1000 ரூபாய். அதை ஓடி போய் நடைமுறை அல்லா பொறுப்புல போடுங்க. அது கிடைச்சா நடைமுறை அல்லா பொறுப்புல நீங்க நார்மலா வங்கி கடன் எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி அதை கொண்டு போட்டுறணும். ஏன்னா அதை கொடுக்கணும் கம்பெனி. இப்ப சரி, கொடுக்கணும். இப்ப நடைமுறை அல்லா பொறுப்புல 1000 ரூபாய் கொடுக்கணும். அதை கொண்டு போடுங்க முதல்ல. அது விளங்கிச்சா எல்லாத்துக்கும்? விளைஞ்சிச்சு. ஓகே. விளங்காதாங்க சொல்லணும். ஆரணி விளங்கலன்னா சொல்லணும். சரி. விளங்குச்சண்ணா. ஓகே, அதை கொண்டு போய் கொடுக்கணும். சிம்பிள் தானே. அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு அடிப்படையாக இருப்போம். அங்கே போட்டுடணும். அப்புறம் தான் அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம வட்டி பார்க்க போறோம். எத்தனை வீதம்? 9 வீதம். அப்ப 2.5 வருஷம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா
அது அதுக்கான ஒரு வருடம் வட்டி பார்க்க இயலும் தானே. இப்போ ஒரு வருடம் வட்டி பாருங்க. ஏன்னு சொன்னாங்கன்னா ஒரு வருடம் வட்டி காண்கள் என்ன சார் டவுட் இருக்கா இல்லை? ஏன்னு சொன்னா 2022 இருந்து 2025 மூன்றாம் மாசம் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னா 2022 இருந்து 2025 மூன்றாம் மாசம் வரைக்கும் இருக்குன்னு சொன்னா அந்த ஒரு வருடம் இதுக்கான போடுற ஒரு வருடம் நம்ம கிட்ட தானே இருக்கும். அப்ப ஏன்னா இந்த டேட்ல இப்ப தொடங்குது 2024 தொடங்கி தானே அதுலயும் நம்ம கிட்ட தானே இருக்கும். சரி, அதுலயும் நம்ம கிட்ட தானே இருக்கும். 2024 இருந்து 2025 331 வரைக்கும் நம்ம கிட்ட தானே இருக்கும். அப்ப அந்த ஒரு வருடத்துக்கான வட்டி எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க. 9% பாருங்க. 1000க்கு 9% எவ்வளவு? 90 ரூபாய். சரியா? 90 ரூபாய். 1000க்கு 9% 90. அது டவுட்டா? அப்ப அது என்ன செய்யணும்? கம்பெனி செலுத்தல். அப்ப அது என்ன செலவு? கம்பெனிக்கு ஒரு நிதி செலவு. ஓடி போயிட்டு செலவுகளுக்கு கீழே கடன், வட்டி செலுத்த வேண்டியது எவ்வளவு? 90 ரூபாய் செலுத்தணும். சரியா? அதை ஓடி போய் போடுங்க. நிதி செலவுகளுக்கு கீழே 90 ரூபாய் போடுங்க. அதே மாதிரி அதை என்ன செய்யணும்? அவனுக்கு செலுத்தணும். இப்ப பாருங்க, அந்த முதல்ல கொடுத்த வாடகை மாதிரி அவனுக்கு இந்த கடன் பட்டியும் அவனுக்கு கொடுக்கணும். அப்ப அதை எங்க பதியணும்? நடைமுறை கணக்குல பதியணும். என்னன்னு பதிவீங்க? கடன், வட்டி அப்படின்னு சொல்லி பதிவீங்க. எவ்வளவு கொடுக்கணும்? சூர்யாவுக்கு 90 ரூபாய் கடன் வட்டி கொடுக்கணும். அதே மாதிரி ஓடி போடுவீங்க. சரியா? ஈஸி. அது விளக்குச்ச எல்லாருக்கும். ரஸ்மிதா டவுட்டா? 60 தானே வரும் 8 மாசம் படி. விளங்கல? 8 மாசம் படி 60 தானே வரும். 90% 90 பார்த்து எப்படி 8 மாசம்? எட்டாம் மாசத்துலயும் கணக்கு செலுத்துறாங்க. அப்ப வந்து 3 மாசம் வரைக்கும் பார்த்தா 8 மாசம் தானே வருது. 8 மாசம்னு சொன்னாமா எப்ப அது கணக்கு தொடங்குது? அவர் எப்ப கொடுத்திருக்காருன்னு சொல்லி பாருங்க. அவர் கொடுத்திருக்காங்க எப்ப? 2000 சரியா? 2000 நீங்க எப்படி பாருங்களேன். சரியா? அங்கெல்லாம் போய் குழம்ப தேவையில்ல. சரியா? இந்த டேட் இருக்குது அங்க எழுதுறேன் பாருங்க. கணக்கு எப்ப தொடங்குது? 2024 3/31 தானே தொடங்குது. அதே மாதிரி கணக்கு எப்ப முடியுது? 25/3/31 முடியுது. சரியா? அப்ப இதுக்கு இடைப்பட்ட வருடம் ஒரு வருடம் தானே. இதுக்கு இடைப்பட்ட வருடம் ஒரு வருடம். இப்ப தொடங்கி இப்ப முடியுது. அப்ப ஒரு வருடம் தானே. அது ஓகேயா? ஒரு வருடம். சரியா? இப்ப ஓடி போயிட்டு பாருங்க. இந்த டேட்ல அவன்கிட்ட இருந்திருக்குமா இல்லையா அந்த 1000? அந்த டேட்ல அதுக்கு தான் நான் சொன்னேன், அவன் எப்ப கொடுத்தானோ அப்பையில இருந்து கல் பண்ண சொல்லுவேன். அப்ப அதை எப்படி கல் பண்றேன்னு சொன்னா அப்படி பார்க்கக்குள்ளதான் உங்களுக்கு நான் முதல்ல அதை கல் பண்றதுக்கு ஈஸியா தான் அப்படி போட்டேன். 2 வருடங்கள் ஈஸியா சொல்லி. இங்க பாருங்க, இப்ப பாருங்க, சிம்பிளா பாருங்க. இப்ப 2022 8ஆம் மாசம் 1ஆம் தேதி எழுதுறேன் பாருங்க. 2022 8/1. சரியா? 8/1 கொடுக்குறான். சரியா? அப்ப நம்மள 8/1 நார்மலாவே நிதியாண்டுக்கு கேள் பண்ணுங்க. 8/1 கொடுக்குறான். சரியா? 8/1 கொடுக்குறான். அப்ப அடுத்த நிதியாண்டு எப்ப தொடங்கும்? 2023. சரியா? 3ஆம் மாசம் 31 அல்லது 4ஆம் மாசம் 1ஆம் தேதி அடுத்த நாள் தொடங்கலாம். அல்லாட்டி இப்ப தொடங்கலாம். இது ஓகே அவங்களுக்கு ஸ்மிதா? இது ஓகேயா? இப்ப நான் தொடங்குன்றது ஓகேயா? இந்த டேட்ல அடுத்த வருஷம். ஓ, இந்த வருஷம் தான் இந்த டேட்ல தொடங்கும். அப்ப இந்த வருஷத்துக்கு இந்த டேட்ல தொடங்கும் ஸ்மிதா. இந்த வருஷத்துல இந்த டேட்ல தொடங்கும். சரியா? இந்த டேட்ல தொடங்கும். அப்ப இந்த 2022 8ஆம் மாசம் கொடுத்து இந்த டேட் வரைக்கும் எத்தனை மாசம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த டேட் வரைக்கும் 8 மாசம். இந்த டேட் வரைக்கும் 8 மாசம் இருக்கும். சரியா? இந்த டேட் வரைக்கும் 8 மாசம் இருக்கும். சிம்பிளா யோசிக்க. இந்த டேட் வரைக்கும் 8 மாசம் இருக்கும். இப்ப இந்த 2022 இருக்குதானே, இதுக்கான நிதியாண்டு எப்ப தொடங்கும்? இந்த 2022க்கான நிதியாண்டு 2022க்கான நிதியாண்டு எப்ப தொடங்கும் சொல்லி யோசிச்சு பாருங்க. 2022க்கான நிதியாண்டு தொடங்கி இருக்கும் எப்ப? 2021. சரியா? 3/31 தொடங்கி
2022 சரியா 2022 எப்ப தொடங்கிருக்கோம்? 2022 எப்ப முடியும்? 2022 யோசிச்சு பாருங்க. 2022 எப்ப முடியும்? சரியா 3/1 முடியும். சரியா 2022 3/1 முடியும். சரியா இது ஒரு வருஷம். அப்ப அவன் எப்ப கொடுத்திருக்கான்? இந்த வருஷத்துல இந்த வருஷத்துக்கான நிதியாண்டு எப்ப? 2023க்கான நிதியாண்டு ஆரம்பம். 2022 1 2022 3 1 வந்து 2023க்கான நிதியாண்டுக்கான ஆரம்பம். சரியா குழம்பிருவீங்க. இങ്ങനെ எல்லாம் போனா குழம்பிருவீங்க. சரியா சிம்பிளா பாருங்க. இது வந்து 2023 கபிலாஸ் உங்களுக்கு விளக்கிச்சு தானே அந்த 1000 ஹெல்ப் பண்ணது. குழம்பாதீங்க. அதை விளக்கப்படுத்துறேன் எப்படின்னு சொல்லி குழம்பாதீங்க. சரியா சும்மா பாத்துக்கிறேங்க விளங்கும். இப்ப 2022 3/31 சரியா இது வந்து எந்த வருடத்துக்கான ஆரம்பம்? இந்த வருடத்துக்கான ஆரம்பம் 2023 31க்கான. அப்ப இந்த 2023 31 முடிவடையும் ஆண்டுக்கான ஆரம்ப ஆண்டு தான் இது. சரியா முடிவடையும். அப்ப 2023 31 பாருங்க 2023 31 சரியா 2023 31 முடிவடையும் ஆண்டுக்கான ஆரம்பம் ஆண்டு தான் இது. இந்த வருஷம் 2022 வருஷம் 8ஆம் மாசம் கொடுத்திருக்கான சொன்னா இந்த வருஷத்துக்கான வருமான கூற்று 2023 முடிவடைந்த வருடத்துக்கான வருமான கூற்று சேர்த்துக்குள்ளதான் அந்த வட்டி 8 மாசத்துக்கான வட்டியை கை பண்ணணும். விளங்கிச்சா? 8 மாசம் தானே என்ன? 8ஆம் மாசத்துல இருந்து 3/31 வரைக்கும் 8 மாசம். இது வரைக்கும் தான் 8 மாசத்துக்கான வட்டியை கை பண்ணுவோம் நாங்க. இதுக்கு அப்புறம் எப்படி போகும்? ஏன்னா இது 2022 8ஆம் மாசம் கொடுத்திருக்கான்னு சொன்னா ரோஸ்மிதா 2022 அந்த நிதியாண்டு எப்ப முடியுதுன்னு பாருங்க. 2023 31 முடியும். அப்ப 2022 8ஆம் மாசம் 1 2022 9ஆம் மாசம் 2 10ஆம் மாசம் 3 11ஆம் மாசம் 4 12ஆம் மாசம் 5 1 2 3 8 மாசம். அப்ப அந்த 3 எப்போ 8 மாசம் எப்போ முடியும்? 2023 31 முடியும். அதாவது முடிவடைந்த ஆண்டு. சரியா 2022 2023 முடிவடைந்த ஆண்டுல முடியும். அப்ப அதுக்கான வட்டி தான் 8 மாசம். சரியா அதுக்கான வட்டி தான் 8 மாசம். அந்த ஆண்டுல அவங்க போன வருஷத்துல பதிஞ்சிருப்பாங்க 8 மாசம்னு சொல்லி. இப்ப இந்த வருஷம் வந்து 2023 3/31 வந்து 2024 3/31 அதாவது 4/1 ஆரம்பமாண்டா இருக்கும். அப்ப அதுல வந்து ஒரு வருஷம் அந்த 1000 ரூபாய் இருக்கும். 2024 3/31 இருந்து 2025 3/31 வரைக்கும் ஒரு வருஷம் இருந்திருக்கும். விளங்குச்சா? இது விளங்கு நாட்கள்லாம் இப்படி செய்ய பார்ப்போம். விளங்குச்சா இல்லையான்னு பார்ப்போம். விளங்குச்சுண்ணா. ஓகே கபிலாஸுக்கு விளங்கிச்சு. ரஷ்யாவுக்கு விளங்கில்ல. மிதுசிக்கு விளங்கில்ல. இது விளங்காம சரியா ரஷ்யாவுக்கு விளங்கிட்டு சரியா ஓகே மிதுசினி விளங்கலையா? இல்லண்ணா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சரி நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க மிதுசினி. சரியா 2020 எப்ப 2028 சாரி 2022 3/31 சொன்னா 2022 சரி 2022 8ஆம் மாசம் 1ஆம் தேதி வாங்கியிருக்காங்க. அப்ப 2022 அந்த வருஷம் எப்ப தொடங்கி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. எப்ப தொடங்கி இருக்கும்? 2022 3/31 அப்ப தொடங்கி இருக்கும். சரியா அப்ப தொடங்கி 8ஆம் மாசம் 3/31 தொடங்கி 8ஆம் மாசம் சூர்யா கடன் கொடுத்திருக்காரு. அப்ப அந்த அந்த அது எப்ப முடியும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அப்ப கொடுத்திருப்பாரு. அந்த நிதியாண்டு எப்ப முடியும்? 2023 3/31 முடிஞ்சிடும். இப்ப அந்த வருஷம் மட்டும்தான் அந்த நிதியாண்டுக்கு உள்ளதான் அந்த 8 மாசம் இருக்கும். ஏன்னா 2022 8ஆம் மாசம் 9ஆம் மாசம் 10ஆம் மாசம் 11 12 1 2 3 அப்ப 8 மாசம். அப்ப அந்த வருஷம் அந்த நிதியாண்டுக்கு மாத்திரம் தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா 8 மாசத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப அதை ஏற்கனவே ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம இங்க செய்யறது வந்து 2024 25 தானே. இப்ப 24 25 வந்து நோமலாவே ஒரு வருஷம் தானே. பாருங்க 24 25 இப்ப நோமலாவே ஒரு வருஷம் தானே. இப்ப அதுக்கான வட்டி காணும்ல எத்தனை வருஷத்துக்கான வட்டியை காணுமோ ஒரு வருஷத்துக்கான வட்டியை தான் காணுவோம். 8 மாசம் 4 மாசம் அதெல்லாம் இல்ல ஒரு வருஷம். விலங்கலை சரி அண்ணா. விளங்குச்சு தானே?
நீங்க என்ன செய்யணும், டேட் எழுதுங்க. 2022 அந்த நிதியாண்டு எப்ப தொடங்குது, அப்ப நீங்க எனக்கு ஒவ்வொரு நிதியாண்டையும் 2022, 23, 23, 24, 25, 26, 20 அந்த அந்த மாதிரி அவளத்தையும் எழுதி போடுங்க பாப்பா. எனக்கு இப்ப இல்ல, பிறகு போடுங்க, நான் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு நிதியாண்டு குழப்பமா இருந்தா இது விளங்காது. ருஸ்மிகா விளங்கிச்சுதானே என்ன? ஓ சார். ஓகே. அப்ப அந்த மாதிரி டவுட்டுகள் எல்லாம் வச்சு கொள்ள கூடாது. கம்பெனில போயிட்டு நீங்க என்னது சொத்தகற்றோ செய்யும் போது மண்டை வெடிக்கும். அந்த மாதிரி டவுட் இருந்தா, ஏன்னா அதுல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கு சொத்த அகற்ற. சரியா? ரைட். நான் இப்ப எങ്ങനെ படிச்சேன்றதே மறந்துட்டேன். சரியா? கடன் வட்டி ஓகே, கடன் வட்டியை நாங்க இங்கேயும் போட்டுட்டேன், இங்கேயும் போட்டுட்டேன். நடைமுறை அல்லாத பொறுப்புல அவன் மொத்த கடனையும் போட்டுட்டான். அவ்வளவுதான் அதை செய்யணும். ஓகே, அவ்வளவுதான் அதை செய்யணும். அதை போட்டுட்டான். இப்ப போய் பாருங்க, வேற என்ன முன்னுக்கு கொடுத்திருக்காங்க. பங்காளர்களுக்காக வழங்கப்படும் கடன்களுக்கு 9% வட்டி. ஓகே, அவ்வளவுதான் முடிஞ்சு, கதை முடிஞ்சு. இப்போ ஓடி போயிட்டு பங்குடமை இந்த பரிச்சை வீட்டில இருக்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து இங்க போட்டுட்டு போங்க. அவ்வளவுதான். பரிச்சை வீட்டில் இருக்கிறத ஓடி போய் பாருங்க. ஆதன போய் உபகரணம் இருக்கு 5,40,000. அது என்னது, நடைமுறை ஏதாச்சும் இருக்கு. இப்ப ஆதன போய் உபகரணம் அப்படின்னு சொல்லி போட்டு எவ்வளவு, 5,00,000 சரி 54,00,000 போடுங்க. 5,400 போடுங்க. மூலதன கணக்கு மீதி நான் கொண்டு போய் போட்டுட்டேன். அதான் இறுதி நிதியா வரும். சரி, கொண்டு போய் போட்டேன். விற்பனை இறுதி எவ்வளவோ கொண்டு போய் போட்டுட்டேன். சரியா? இப்ப விற்பனையில வேற ஒரு மாற்றம் செய்ய இல்லை. இந்த விற்பனை 6,200 கழிச்சு 6,000 சொல்லி போடுவீங்க. ஓகே, டவுட் தான் கேளுங்க. ஓகே, போட்டாச்சு. கொள்வனவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. 2,400 இருக்கு. 2,400 கொள்வனவு இருக்கு. அதை கொண்டு போய் போடுங்க. சரியா? கொண்டு போய் போட்டாச்சு. வியாபார வருமதிகள் கடன் பட்டோர் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. நாங்க முதல்ல எல்லாமே செஞ்சுட்டோம், திருத்திட்டோம். கடன் பட்டோரை கூட்டுங்க. கூட்டினா 830 போனா 770. சரியா? 770. ஓகே, அதுவும் ஓகே. அடுத்தது போய் பாருங்க, காசு கட்டுப்பாடு கணக்கு நீங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. 460, 20 போனச்சுன்னு சொன்னா 440, அதோட 30 கூட்டாம சொன்னா 470. ஓகே, அதுவும் ஓகே. சரியா? 470. சரியா? அதுவும் ஓகே. அடுத்தது ஓடி போய் பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. விற்பனை விநியோக செலவு, அதை கொண்டு போய் செலவுல போடுங்க. அப்ப நீனா செலவு, விற்பனை விநியோக செலவு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. நான் விதுசனே விளங்குச்சுதானே அந்த இது வட்டி. ஓ அண்ணா. டவுட் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கேன். ஓகே, அதை வந்து பாருங்க. நிலையான வைப்பு செலவு எவ்வளவு இருக்கு, 450. செலவு எவ்வளவு, 450 இருக்கு. அதே மாதிரி போடுங்க, செலவாக இருக்கு. அடுத்த மாதிரி வியாபார செல்மதிகள்லாம் கடன் கொடுத்தோம். அப்ப கடன் கொடுத்தல வந்து ஒரு நடைமுறை பொறுப்பு. சரி, கடன் போனான்னு போடுறேன். எவ்வளவு இருக்காது, 340 இருக்காது. 340 அதையும் கொண்டு போய் போட்டாச்சு. 340 இருக்காது, கொண்டு போய் போட்டாச்சு. ஓகே, கொண்டு போய் போட்டாச்சு. அதையும் கொண்டு போய் போடுங்க. அடுத்தது பாருங்க, சூர்யாவோட கடன் போட்டாச்சு. செலுத்திய சம்பளம், சூர்யாவுக்கு செலுத்திய சம்பளம். இப்ப செலுத்திய சம்பளத்தை ஓடி போயிட்டு என்ன செய்யணும், செலுத்தியதெல்லாம் வரது, செலுத்த வேண்டியதெல்லாம் செலவு நடைமுறை கணக்குல. இப்ப சம்பளம் சொல்லி அந்த விபரத்துல அப்ப சூர்யாவுக்கு எவ்வளவு செலுத்தியிருப்பான், 200 செலுத்தியிருப்பான். அப்ப கொண்டு போடுங்க. அவ்வளவு. சரியா? யாரு கபிலா? ஈஸியா தம்பி. சரியா? போண்ணா. ஓகே, நல்லா பாத்துக்கீங்க. இதே மெத்தட் தான் எல்லாத்துக்கும் வரும். நல்லா பாத்துக்கீங்க செய்யறது. சரியா? நாங்க படிக்கக்குள்ளலாம் சார் வந்து எப்படி செய்வாருன்னு சொன்னா, இப்படி உட்காந்து அவர் வாசிட்டு வாசிச்சு கொண்டு போய் அங்க போடு, நடைமுறை கணக்குல வரவுல போடு, செலவுல போடு, வருமான கூட்டுல கூட்டு கல்வி, அதுல விற்பனையோட கூட்டு கல்வி அப்படின்னு சொல்லிட்டே போவாரு. என்னத்துக்குன்னு சொல்ல மாட்டாரு. இப்ப எங்களுக்கு விளங்காது. அப்ப நாங்க என்ன செஞ்சிருப்போம், இந்த மாதிரி பங்குடமைக்கு 100 கணக்கு 200 கணக்கு செஞ்சிருப்போம். செய்ய எங்களுக்கு விளங்கிடுச்சு. எல்லாமே மண்டேல அப்படியே இருக்கும். இப்ப அதுதான் பிராக்டிஸ். அப்ப உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண டைம் இல்லை. அதனாலதான் ஒவ்வொரு பாயிண்டையா சொல்லிட்டு போறேன். இப்ப முடிச்சுட்டு அடுத்தது பாருங்க. சரி, வியாபார செல்மதி சரி, சம்பளம் சரி, செலுத்திய கடன் வட்டி. அவனுக்கு செலுத்திய கடன் வட்டியை பாருங்க. இப்ப கடன் வட்டி எவ்வளவு செலுத்திருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. யாருக்கு? சூர்யாவுக்கு 30 செலுத்திட்டாங்க. சரியா? அதை நம்பி போடுங்க. செலுத்தியெல்லாம் வராது. சரியா? செலுத்திய மூலதன வட்டி ராதிகாவுக்கு போடுங்க. மூலதன வட்டி. சரியா? எவ்வளவு செலுத்திருக்காங்க ராதிகாவுக்கு? 3 செலுத்திருக்காங்க. அதை போடுங்க. ஈஸியா
கொண்டாந்து போடுங்க. சரியா, போட்டாச்சு. அடுத்தது ஓடி போய் பாருங்க, செலுத்திய வாடகை பாருங்க. சூர்யாவுக்கு எவ்வளவு செலுத்திட்டாங்க வாடகை. சரியா, வாடகை எவ்வளவு செலுத்திட்டாங்க பாருங்க. சூர்யாவுக்கு 100 செலுத்திட்டாங்க. அதையும் கொண்டாந்து போடணும் சூர்யாவுக்கு. சரியா, சாலியான என்ன செய்ய இருக்குது. இவ்வளவுதான் பங்குடாமை. சரியா, இப்ப இதுதான் பங்குடைமையும் ஃபுல்லாவே இது இவ்வளவுதான். சரியா, இப்ப இதுல நம்ம என்ன செய்ய போறோம், நன்மதிப்பும். இன்னைக்கு நன்மதிப்பு சொல்ல இயலாது, எனக்கு இதுல இருந்து எனக்கு பார்த்துட்டு இருக்காங்க, 2 3 லிங்க் போட்டிருக்கேன். இப்ப இதுல உங்களுக்கான பெனிஃபிட் அவ்வளவுதான். சரியா, இப்ப நீங்க எடுத்துக்கொள்ளணும், உங்களுக்கு விளக்கணும். சரியா, செஞ்சாச்சு. சரியா, பேலன்ஸ் பண்ணுங்க உங்க கணக்கை. சரியா, செஞ்சாச்சு. அடுத்தது நீங்க என்ன செய்யணும், அடுத்த கிளாஸ்ல நன்மதிப்பும் சேரலையும் தீபா விளங்கப்படுத்திட்டு சின்ன கணக்கு ஒன்று செஞ்சு பார்க்கணும். ஓகேயா, இன்னும் 2 கிளாஸ்ல ஃபுல்லா முடிஞ்சு விடுறேன் பங்குடன். ஓகே, பங்குடமை அது நீட்டா விளங்கணும் எல்லாருக்கும். சரியா, நீட்டா எல்லாருக்கும் விளங்கணும், அவ்வளவுதான். சரியா, அப்ப எல்லாம் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். வரலான்னு பார்க்கணும். வரலன்னு சொன்னா என்ன செய்யணும், வர வைக்கணும். சரியா, வரலன்னா அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சரியா, கூட்டு எனக்கெல்லாம் எக்ஸாம் போற வரைக்கும் சமமே படாதா. எது சொன்னா சமப்படுத்த விட மாட்டேங்குது அந்த ஆளு. அந்த ஆளுக்கு பதி இங்க சமப்படுத்துறதுல முக்கியம் பதின்னு கிடைச்சது. பதியை தான் சொல்லுவாங்க, பிராக்டிஸ்டா பதிங்க. பதி வளருங்க. பாருங்க, கல்வியை கூட்டி கல்வி எவ்வளவு வருதுன்னு பாருங்க. எவ்வளவு, 2,34,000 தான். சொல்லுங்க, மாற்றிருக்கோம்னா 23,004. சரியா, 23,004. இது 9 இல்ல. ஓகே, இது அப்ப இதுல இருந்து கழிங்க, இந்த கழிங்க. இப்ப நீ கிரயம் தானே கழிச்சிங்க சொன்னா உங்களுக்கு மொத்த லாபம் வரும். எவ்வளவு மொத்த லாபம், எவ்வளவு 36,96. சரியா, அதுக்கு பேர் என்ன, மொத்த லாபம். சரியா, லாபம். சரியா, மொத்த லாபம் இது, மொத்த லாபம். சரியா, இப்ப இந்த செலவுகளை எல்லாம் கழிச்சு கொடுங்க தம்பி. செலவுகளை எல்லாம் செலவுகளை எல்லாம் கழிச்சு எவ்வளவு வருது பாருங்க. கழிச்சா உங்களுக்கு வரும் தேடிய லாபம் வரும். சரியா, தேடிய லாபங்கள் வரும் 26, 36. 26, 36 இவர் தேடிய லாபம். சரியா, இப்ப இதுதான் தேடிய லாபம். இதைத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், பகிர போறோம். இப்ப இதெல்லாம் கழிச்சு கொடுங்க. இதுல நீங்க 300 கழிச்சு 300 போன. அதே மாதிரி இதை கழிங்க. 360, 400, 720. சரியா, 720 கழிங்க. சரியா, 720 மொத்தமா கூட்டிக்கணும் கழிங்க. கூட்டி கழிச்சா எவ்வளவு, 720, 1020. சரியா, 1020. சரியா, 1020. அப்ப 1020 போனுச்சுன்னு சொன்னா இரண்டையும் கூட்டுங்க. கூட்டி கழிங்க. 1020 போனுச்சுன்னு சொன்னா எவ்வளவு வருது, பகிர்வுக்கான மொத்த லாபம். அடுத்த போக்குல போய் சொல்ல மாட்டாங்க, சொல்லுங்க. கழிச்ச 1020. ஓகே, 1020. அந்த 1020 பிரிச்சு விடுங்க. 3ஆல பிரிச்சுட்டு இதுக்கு இதுக்கு 2, இதுக்கு 1 கொடுங்க. சரியா, 3ஆல பிரிச்சுட்டு இதுக்கு சூர்யாவுக்கு 2, இவருக்கு 1 கொடுங்க. கொடுத்தா எவ்வளவு வருது, ஒயிட்ல வரும் பாருங்க. எவ்வளவு வருதுன்னு சொல்லி கொடுங்க. 680, 340. 680, 340. நான் அடிச்சது சரியா பார்த்தேன். இது 1000 ஐயோ சாமி, இது 2 கூட்டுங்க. இது 2 கூட்டினா 300, இதையும் கூட்டுங்க. 300ஐயும் 720ஐயும் கூட்டினா, ஏன்னா இது 2 இதற்கு தாங்க. இது 2 கூட்டி தொகையும் கூட்டிட்டு 1020 இதுல இருந்து கழிங்க. இவ்வளவு 26, 36 1020 கழிங்க. 1020 கழிங்க. 26, 36 வரும். பகிர்வுக்கான மொத்த லாபம் எவ்வளவு, எவ்வளவு 16. பாருங்க தம்பி, கழிச்சு பாருங்க. 16 வரும்.
இங்க பாருங்க, இதுல என்ன சொன்னா 300ம் 720 720 மொத்த சம்பளம். 300 வந்து மூலதன வட்டி, ரெண்டையும் கூட்டி இதுல இருந்து கழிய ஆரம்பி, கழிச்சா எவ்வளவு வரும்? 16 சரி, 16 மூன்றால பிரி, மூன்றால பிரிச்சு இவனுக்கு ரெண்டு இவனுக்கு ஒண்ணும் கூடி கொடுத்தா எப்படி கொடுப்ப? தசத்துல வரும் உனக்கு எவ்வளவு? 10. சரியா? 10 தசத்துல தானே இங்க வருது. 7 ஓ 7. அண்ணா. அதுதான் அப்படியே எழுதுங்க. 10 7 3 3 சொல்லி வரும். 10 7 3 3 சொல்லி வரும். சரியா? அது அப்படியே எழுதுங்க. அடுத்ததுக்கு எவ்வளவு வருது? 5. ஒன்று வந்து எவ்வளவு? 5. ஒன்றுக்கு 5 3 8. சரியா? 8 தசம் 6 6 6 6 7 வரும். அப்ப கடைசியா என்ன நம்பர் போடணும்? அப்ப எப்படி? 538.67 538.67. ஏன்னா 6 6 6 6 கடைசியில 7 தானே இருக்குது. அதே மேல உள்ள பாருங்க 3 3 3 போயிட்டே இருக்கும். அப்ப 33 போட்டா ஓகே. இதே எப்படி போடணும்? 6 6 6 கடைசியில 7னால 6 6 6ன்னு போயிட்டு கடைசியில 7னால 6 7ன்னு போடணும். ஓகே, அது விளங்குச்சா எல்லாருக்கும்? அப்ப அதை அப்படியே கூட்டி மேல போட்டீங்கன்னு சொன்னா அதே மாதிரி வரும். எவ்வளவு? 16 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா அது 0வா இருக்கும். இப்ப இதைத்தான் உங்ககிட்ட அங்க எழுதணும். எப்படின்னு எழுதுவீங்க? லாபம்னு சொல்லி எழுதுவீங்க. அப்ப எப்படி? லாபம். சரியா? லாபம் எவ்வளவு? 10.77.33. அங்க 538.67. சரியா? இவ்வளவுதான். இது விளங்குச்சா? விளங்குச்சா கபிலாஸ்? விளங்குச்சா? ஓ அண்ணா. சரி இப்போ. இந்த எப்படி இருந்தாலும் இந்த 16 இருக்கே, அது விளங்குச்சா? இதுல இருந்து இதை டோட்டலா கழிச்சோம்னு சொன்னா 16 வரும். அதை வந்து மூன்றால பிரிச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி வரும். அது தசத்துல வரும். தசத்துல எழுதணும். அப்ப 6 6 6 7ன்னு வரனால கடைசியில என்ன செய்யணும்? 6 7ன்னு போடணும். 67ன்னு போடணும். ஓகே, இப்படி. ஏன்னா கடைசியில 7 இருக்கணும். மேல உள்ளது வந்து 33 3 3 போறனால 33 போட்டா ஓகே. ஓகே, சரியா? போயிட்டு கணக்கே விளைச்சிரும் இல்லைன்னா. சரியா? ஓ அண்ணா. சரி. ஓகே, இப்ப என்ன செய்வீங்க? அதை போனா இங்க போட்டுட்டு நடைமுறை கணக்கு சமப்படுத்தணும் பார்க்கணும். நடைமுறை கணக்க வரும் விட நடைமுறை கணக்கு சமப்படுத்தீங்கன்னு சொன்னாலும் ஓகே. விட வரும். நீ அடிச்சு வரக்க போறாங்க. சும்மா ஓடிடும். 18 47.33 இவனுக்கும் அவனுக்கு 9 9 9 8 6 8 6 8.6 8.6 7 சொல்லி வரும். 8.6 7 சொல்லி வரும். ஓகே, அப்ப அதே தான் இங்க வரும். 99 8 கஷ்டம். சரியா? அதே தான் இங்கேயும் வரும். சரியா? அது அப்படியே இருந்தா வடிவா எழுதி முடியாது ஒரு விளக்கம் மாதிரி. சரியா? 99 வேற கலர் எழுது விளங்குதுன்னா 99 இல்ல 98.6 7. அதே மாதிரி 18 4 7 3 3. இப்ப இதுல பீச் சென்ற மீதி வந்தது எவ்வளவு சொல்லி பாருங்க. மீதி சென்றது எவ்வளவு சொல்லி பாருங்க. மீதி சென்றது வந்து எவ்வளவு? 1493. 93.33. சரியா? 93.33. சரி, 93.1493.33. அதே மாதிரி 854.6 அப்படின்னு சொல்லி வரும். சரியா தம்பி? சரியா? இதுதான் விட. நீங்க விடையை செஞ்சு பாருங்க. இதுதான் விட. அப்ப அதே இவ்வளவு மீதி வரும். சரியா? எப்படி? அதே 1493.33 இங்க வரும் சொல்லி சொன்னா 854.6 சொல்லி வரும். அப்ப இது ரெண்டையும் அப்படியே கொண்டாந்து நடைமுறை கணக்குல எழுதுவீங்க. யாருக்கு உரிமையானவைக்கு கீழே நடைமுறை கணக்கு சொல்லி எழுதுங்க. சரியா? என்ன பிறகு சூர்யாவுக்கும் ராதிகாவுக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அது அப்படியே 1493
மூன்று கஷ்டம் மூன்று மூன்றும் சரியா 854 பக்கம் 6 சரியா ரெண்டையும் கூட்டுங்க கூட்டி அங்கால போடுங்க சரி கூட்டி அங்கால போடுங்க இப்ப உள்ள பேலன்ஸ் பண்ணுங்க பேலன்ஸ் ஆகுதான்னு பாருங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க இதை போய் கூட்டுங்க சரியா மொத்த சொத்துக்கள் எவ்வளவுன்னு சொல்லி பாருங்க சொத்துக்கள் 188 அது 28 அது 2 சொன்னா எவ்வளவு வருது மொத்த சொத்துக்கள் எவ்வளவு 66 68 88 வரும் 68 88 சொல்லி வரும் இதுக்கு பேலன்ஸ் ஆகும் சொல்லி பாருங்க 88 சொல்லி வரும் அதே மாதிரி எப்படி கூட்டினே வரும் 3000 எப்படி கூட்டினே வரும் 3000 நம்ம மூலதன கணக்கு மீதி மொத்தம் 3000 சரியா இங்கே எவ்வளோ மொத்தம் கூட்டுங்க அங்கே மொத்தத்தை கூட்டுங்க 2348 சொல்லி வரும் சரியா 2023 48 அப்படி சொல்லி வரும் சரி கூட்டி பாருங்க எவ்வளவு வருது 2348 சரியா 2340 சரியா அதே மாதிரி நம்மள 1000 இருக்குது இது ரெண்டு கூட்டி 540 சரியா பேலன்ஸ் பண்ணி பாருங்க 3000 4000 2348 6348 அது 4348 540 கூட்டணும்னு சொன்னா 6800 சரியா 6800 எவ்வளவு 88 அண்ணா. சரி 6888 வருதா தம்பி ஓ அண்ணா வந்துச்சு. ஓகே அப்போ கணக்கு பேலன்ஸ் ஓகே கணக்கு பேலன்ஸ் சரியா கணக்கு பேலன்ஸ் சரியா இப்போ இவ்வளவு தான் ஃபுல்லாவே ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுக்கீங்க குயிக்கா பாய் இந்த கிளாஸ் பீஸ் போடுங்க போடுங்க முடியல போடுங்க